வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்டும் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐ டேட்டா இன்னைக்கு நமக்கு ஈவினிங் தான் கிடைக்கும். எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதியிலிருந்து கண்டினியூஸா இந்தியன் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனது 3200 கோடிக்குன்ற மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. 21 7400 கோடிக்கு மேலையும், 24 ஒரு 3000 கோடிக்கு மேலையும், 25ல 5000 கோடிக்கு மேலையும், நேத்து மார்க்கெட் க்ளோஸ்ல வந்து 2200 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எஃப்ஐ வந்து கண்டினியூஸா இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் பார்க்கணும். இதுக்கு உண்டான வேலிட் ரீசன்ஸை பத்தி எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். இந்தியா யூஎஸ் டாரிஃபை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில ஏப்ரல் 2 அன்னைக்கு கிளியரான டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில பெரிய லெவல்ல பாதிக்க போற செக்டர் அப்படின்னா நம்ம ஆட்டோ செக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அது பர்டிகுலரா எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதுக்கு உண்டான டேரிஃப் தான் வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏப்ரல் 2 நெருங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த டேரிஃப்ல டாடா மோட்டார்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படிங்கிற வகையில டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நியர்லி ஒரு 5.5% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஜாக்கார் லேண்ட் ரோவர் சேல்ஸ் வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி 20% மேல இருக்கு. சைனா மார்க்கெட்லயும் இருக்குது. இங்க சேல்ஸ் இருந்தாலுமே யூரோப் எல்லா கண்ட்ரிலும் இருந்தாலுமே இப்போ அந்த ஆட்டோ சேல்ஸ் வந்து டேரிஃப் இந்த அளவுக்கு ரைஸ் பண்றப்போ அதோட பிரைஸ் ஹைக் வருது அப்படின்னா சேல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து டைரக்டா பாதிக்கும் அப்படின்ற வகையில டாடா மோட்டார்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு ஒரு 5.5% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் மட்டும் கிடையாது, ஆட்டோ ஸ்பேஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதனால வந்து ரொம்ப சஃபர் ஆயிருக்கு. சோனா பிஎல்டபிள்யூ, சமவர்த்தன மதர்சன், சுமி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 7% பக்கமா பாதிச்சிருக்கு. இதுக்கு உண்டான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்போட டேரிஃப் தான் சொல்லியிருக்கிறோம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல 661 ரூபாய்ன்ற லெவலுக்கும் 676 ரூபாய்ன்ற லெவலுக்கும் நடுவில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஆல் டைம் ஹை பாத்தீங்க அப்படின்னா 1179 இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இதுல இருந்து 50% பக்கமா இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த டேரிஃப் இஷ்யூ ரைஸ் ஆச்சு அப்படின்னா உண்மையாமே இந்த ஸ்டாக் வந்து ஹெவியா போகும். நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேரிஃப் சாங்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது இருக்க போறது இல்ல. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல மறுபடியும் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி டைம் எடுத்துக்காது. ஒரு 6 மந்த் 1 இயர்ல வந்து சீக்கிரம் செட்டில் ஆயிடும். அதனால இதுல வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டாடா மோட்டாரை கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பிலோ 600 கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை மறுபடியும் வந்து அக்வயர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டினியூஸா இவங்களோட ஆர்டர்ஸ் வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரீசெண்டா வந்து ஒரு 10 இயர்ஸ் ப்ராஜெக்டா வந்து ஒரு ஹியூஜான ஆர்டரை வந்து இவங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ஆல் டைம் ஹைல இருந்து 324 ரூபாய்ன்ற பிரைஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி 260 சம்திங்ல ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த நியூஸுக்கு அப்புறம் ஒரு 2% பக்கமா இந்த ஸ்டாக்கும் ரைஸ் ஆயிருக்கு. விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வெல்த்தை லாங் டைம்ல கிரியேட் பண்ற ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்குமே வந்து 324 ரூபாய்ன்ற இதோட ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 208 இருக்கு. இதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இப்போ 272 இருக்கு. ஸோ விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுமே வந்து இமீடியட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அக்சென்சர் வந்து நெக்ஸ்ட் குவார்டர் ப்ரெடிக்ஷன்ல வந்து ப்ராஃபிட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இமீடியட்டா வந்து இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்ல எல்லாமே அந்த கரெக்ஷன் வந்துச்சு. அதனால வந்து இப்ப ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப மார்க்கெட் லீடரா இருக்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எல்லா HCL எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு டெம்பரவரியா ஹைக்கா இருந்தாலும் கண்டினியூஸா வந்து நெக்ஸ்ட் குவார்டர்ல ரிசல்ட்ஸ் குறையுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 250 கீழே போச்சு அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்த கம்பெனியா இருந்துச்சு. இதுவுமே வந்து லாஸ்ட் 100% மேல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனியா தான் இருந்துச்சு. இப்ப இந்த கரெக்ஷனுக்கு முன்னாடி இதோட ஆல் டைம் ஹையா 6100 ரூபாய்க்கு மேல இருந்த ஸ்டாக் இப்போ 4000 சம்திங்ல இருந்துட்டு இப்ப 4684 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
இப்போ போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதோட டேட் வந்து மார்ச் 30 அன்னைக்கு போர்டில் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நியூஸை பேஸ் பண்ணி பிஎஸ்சி ஸ்டாக்கு வந்து 5% வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான், இருந்தாலும் வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. என்எஸ்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாத வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கு. மேபி என்எஸ்சி வந்து கரெக்டான காம்படிட்டராக அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பிஎஸ்சி வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தான் இருக்குது. சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து எனர்ஜி பிசினஸ் வந்து தனியாக பிரிக்க போறாங்க. இது ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்சிஎல்டி அப்ரூவலுக்கோசரம் இப்போ வந்து இது ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்த ஸ்டாக்காக தான் இருந்துச்சு. இதோட ஆல் டைம் ஹை வந்து 8000 ரூபாய் வரைக்கும் போயிருந்த ஸ்டாக்கு இப்போ இந்த கரெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 5000 கீழே வந்துட்டு இப்போ 5300 அந்த லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த டிமர்ஜருக்கு அப்புறம் இதுவுமே வந்து இண்டிவிஜுவலா பெரிய. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருந்தாலும் வேல்யூஷன் பிரகாரம் ரொம்ப காஸ்ட்லியான கம்பெனியா தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதுல ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நடக்க போற இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது இந்த போனஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த டிமர்ஜர், இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இந்த பிஎஸ்சியும் சரி சீமென்ஸும் வந்து உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. ஃப்ரெஷ் பையிங் வந்து கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் இருக்கு. அதர்வைஸ் கம்பெனிஸ் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், விப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா டாடா மோட்டாரையும் வந்து கன்சிடர் பண்ணுவேன். விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து ஐடி செக்டர் இப்ப கரெக்ட் ஆகுதுனால கண்டிப்பா அதுவும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அப்படி இருந்தா இந்த ஸ்டாக்கை வந்து அக்வயர் பண்ணலாம். பிஎஸ்சி சைமென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ஸோ நியூவா அக்வயர் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. பர்டிகுலரா இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம எதையுமே ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாக்கை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நம்மளோட மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ இவங்க வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால ரீசெண்டா வந்து நிப்டி வந்து ஒரு 6% மேல ரெக்கவரியை கொடுத்திருக்கு. பர்டிகுலரா என்னோட ஹோல்டிங்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 8% வரைக்கும் ரிட்டர்னை கொடுத்திருக்கு. ப்ராஃபிட்ல லாஸ் ஆனது எல்லாமே ரெக்கவர் பண்ணி கொடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்திருக்கோம். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.